டாக்டர் ஷாலினி மனநல மருத்துவர் வந்து அவருடைய பேச்சும் ரொம்ப நல்லா இருக்கும். எழுதியிருக்காங்க, விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார். மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள், தங்களின் சிறு ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய அநீதியையும் கொஞ்சமும் தயங்காமல் செய்யும் கொடூரம் கொண்டவர்கள் என்பதை காலம் அவருக்கு காட்டியிருக்கிறது. In all probability he might be reeling in the severe trauma response. அதுவும் அவர் மீது நடத்தப்படும் இந்த பிளேம் கேம் எப்பேற்பட்டவரையும் ஃப்ரீஸ் மோடுக்குள் தள்ளிவிடும். இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய். நீங்கள் முடங்கினால் அது எதிராளிக்கு வெற்றி. உங்களுக்கு வலிக்க வலிக்க எங்களுக்கு வந்து தலையை காட்டி விடுங்கள் என்று மக்கள் கேட்பது கூட அவர்கள் சுயநலம்தான். மக்களுக்கு தேவை ஒரு சேவியர். ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அதான் சொல்றேன், மக்களுக்கு தேவை ஒரு சேவியர். எல்லா சேவியர்களுக்கும் கதி ஒன்றுதான். புரட்சி, நம்பிக்கை, மக்கள் ஆதரவு, துரோகம், சூழ்ச்சி, வீழ்ச்சி, மீட்டுருவாக்கம், மேல்நிலையாக்கம், தெய்வத்துக்குள் வைத்தல். இன்று நீர் சிலுவையில் அறையப்பட்டு உள்ளீர். நாளை என்ன நடக்கும் எனும் காட்சி மாறுதலுக்காக வழக்கம் போல மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த மந்தைக்குள் ஒரு நல்ல மேய்ப்பன் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இதை ஏன் நம்ம இதை சொல்றோம்னா, விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைமர். அவர் வந்து சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்த ஒரு மனிதர். கைது, மிரட்டல், வழக்கு, இத்தனை பேர் மரணம், இதெல்லாம் ஒரு மனநிலை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்? ரொம்ப பாதிச்சிருக்கோம். நானா தான் சரக்கு போட்டு படுத்திருப்பேன். இல்ல, நாம வந்து நியூஸ் பாக்குறோம், படிக்கிறோம், நிறைய டெத் இந்த மாதிரி நடந்துரும். ஓகேங்களா? ஓகே, நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாது, நம்ம தொழில் அது. ஆனா அவர் வந்து இந்த மாதிரி பேஸ் பண்ணது இல்ல. அப்போ என்னடா இது நமக்கு தேவையா? இப்படி ஒரு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போகலாம் இல்லையா? கில்ட்டி ஆக்குறாங்களே. அப்போ நம்ம வந்து இதுல இருந்து எதுக்கு நமக்கு இந்த மக்களுக்காக செய்ய வந்தா நம்மளுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை, அதாவது பவரோடைய வெறி எப்படி எல்லாம் வந்து மனிதர்கள் நடமாடுறாங்க அப்படின்றது நேற்று ஃபுல்லா எனக்கு இதுதான், என்னடா அரசியல்ல இவ்வளவு வஞ்சகமா, அதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே எனக்கு ஐ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். நான் இது என்னுடைய மட்டும் இல்ல, பலருடைய உணர்வு. இவர் போயிட்டு ஒரு மனுஷன் பொதுவாழ்வுக்கு வந்தா, நீ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிப்பாரு. நல்ல குடும்பத்துல பிறந்தவர், சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாரு, பிறந்ததுல இருந்து காரு, ஏசி இப்படிதான் வாழ்ந்துருப்பாரு. இன்னைக்கு போயிட்டு வந்தா இதோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆனா அவங்க சொன்ன மாதிரி he has to come back. இவ்வளவு துன்பங்கள் நடந்தாலும் பல லட்சம் பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும்தான், அடுத்த முறை நீங்க வந்து வந்தால் மட்டும்தான் வந்து இதுக்கு சரி தீர்வே ஒழிஞ்சு, மற்றபடி இது வந்து எந்த சூழ்நிலையும் விஜய் வந்து பின்வாங்கிடக்கூடாது, மனசை தளர விட்டுறக்கூடாது.